டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. ரிப்பன் பக்கோடா அப்படின்னா சீவல்னு ஒரு தென் மாவட்டங்கள்லாம் சீவல்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல அது ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. இதுல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா கொஞ்சம் பொருளை வச்சு ஒரு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நீங்களும் உடனே செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து உசிலம்பட்டி உருட்டி சீவல் அடுக்கு சீவல் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பவுல்ல வந்து 2 மெஷர்மெண்ட்ல 2 கப்பு பட்டாணி மாவு, இடையில வந்து 300 கிராம் எடுத்திருக்கோம். இந்த பட்டாணி மாவு வந்து எல்லாரும் கிடைக்கலம்பாங்க. இது மைல் மார்க், KSSP மைல் மார்க் அந்த பிராண்ட்ல வந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் பட்டாணி மாவு. இது ப்ரொமோஷன் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல அந்த பிராண்டோட நேமோட சேர்த்து சொல்லியிருக்கிறோம். உங்கள் ஊரில் எந்த பிராண்டு கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பட்டாணி மாவு கிடைக்கலன்னா முயற்சி பண்ணி வாங்கி போடுங்க. அப்படியும் கிடைக்கலன்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டில் அந்த கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து 150 கிராம் அரிசி மாவு, மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு தனி அரிசி மாவு, பச்சரிசி மாவு, எப்பயும் போல் நம்ம பாக்கெட்டில் வாங்குற மாவு தான், வறுக்காத மாவு. 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள். ஜீரகத்தூளுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகத்தை கூட 1-2 அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ நம்ம மாவு கூட எல்லா சேர்மனும் சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. மாவு போட்டிருக்க வத்தப்பொடி, பெருங்காயப்பொடி, ஜீரகப்பொடி எல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு. இப்போ நம்ம இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் உள்ள சேர்த்துருங்க. கடலெண்ணெய் இல்லை நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உள்ள சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. எல்லாத்துலேயும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்ட பிறகு இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு பவுலில் ஒரு 25 கிராம் இஞ்சி, ஒரு 25 கிராம் பூண்டு எடுத்து நல்லா ஐஸாக அரைச்சிட்டு நல்லா சாரா மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கோம். புழிஞ்சு சாரா மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு பசஞ்சிக்கிடலாம். இப்போ நம்ம பூண்டு சாறு, அந்த இஞ்சி சாறு ஊற்றிருக்கேன். அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா, அதாவது ரொம்ப ரப்பாக இல்லாமல் கொஞ்சம் புளிகிற அளவுக்கு இலக்கமாக நம்ம பிணைஞ்சிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். நல்லா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருட்டி பிணையணும். அதுதான் உருட்டி சேவல் நல்லா வரும். நம்ம மாவு நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நமக்கு வந்து ஒரு 200-250 ml வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஆனால் இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, அப்படி எடுத்தாச்சு உருட்டி சேவலுக்கு. இப்போ மாவு இப்படி வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு காயாத அளவுக்கு மூடி போட்டுக்குவாங்க. தேவைக்கு தக்கன எடுத்து நம்ம புழிஞ்சிக்கலாம். மாவோட பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கும், புளிகிற அளவுக்கு. இப்போ நினைக்கிறமே வந்து திருக்கு உலக்கு தான் எடுத்துக்கோம். திருக்கு உலக்கில் தான் பிழிய போகிறோம். அதனால் திருக்கு உலக்கு இல்லைன்னா அந்த கைட்டு பிழிகிற உலக்கு எதனாலும் எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவல் அந்த ஓட்டை உள்ளதை எடுத்துகிட்டு நம்ம போட்டு மாவை அடைச்சிக்கலாம். லேசாக எண்ணெயை சுற்றி தடவிக்கங்க. அவ்வளோதான், உள்ள அடைச்சிருங்க. லைட்டை போட்டு பாருங்கள் அந்த எண்ணெயோட சூடு எப்படி இருக்குங்க. அப்படி போட்ட உடனே இந்த மாதிரி டக்குன்னு மேலே எந்திரிச்சு வரணும். அந்த அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து உலக்கில் இருந்து அந்த எண்ணெயில் எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா பரவலாக இப்படி பிழிஞ்சு விடுங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு பிழிஞ்சிட்டு நிப்பாட்டிடலாம். பாட்டிட்டு நல்லா அது வந்துக்கிட்டே இருக்கட்டும். உடனே புரட்டிட வேண்டாம். லைட்டாக மட்டும் அப்படியே ஒரு கம்பிட்டு அப்படி சுற்றி விடுங்க. அந்த லேஸ் அந்த சலசலப்பு அடங்கிருச்சு. அந்த மேலே எல்லாம் நமக்கு அந்த சீவல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம அதை அப்படியே ஒரு புரட்டிடலாம். கம்பிட்டே அப்படி புரட்டிடுங்க. இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நமக்கு அந்த இருக்கிற அந்த அதாவது மீடியமான ஹீட்டு தான், ரொம்ப ஓவர் ஹீட்லலாம் போட்டுறக்கூடாது. சீவல் சட்டுன்னு பிறகு இதாயிரும், முறிகிறோம். அதனால் மீடியமான ஹீட்டில் பொறுமையாக போட்டு நம்ம சொன்ன அளவில் இங்கிட்ட ஒரு பரட்டு, அங்கிட்ட ஒரு பரட்டு, மறுபடியும் இங்கிட்ட ஒரு பரட்டு பரட்டிட்டு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இது மொத்தத்தில் இந்த சீவல் வெந்து முடிகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் ஆகும். அவ்வளோதான் ஆகும். டைம் எடுத்துக்கிடும். சாப்பிட அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம்.
அப்படியேவும் அந்த சீவலை சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிடும்போது காதுக்குள்ள அப்படியே முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு சத்தம். இந்த காதுல கேட்கறது அப்படியே வெளியில போய் பக்கத்து காதைக்கும் அந்த அளவுக்கு அருமையா கேட்கு. நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு சீவல். இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான சீவல் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.